ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்வத் ஐடி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரி ஆடு வருந்தா எனக்கு நான் ரொம்ப கடுப்பாகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அது நம்ம இந்தியன் பைக் டிராவிங் 3ல. ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ப்ளே கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நாய்ஸே கேட்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த காற்று சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, காற்று சத்தம் அதிகமாக கேட்குறதுக்கு உண்டான காரணம் ரொம்ப சம்மரில், அதனால் கதவை திறந்து போட்டு உட்காந்துட்ருக்கேன். கதவை திறந்து மீன்ஸ் விண்டோஸை திறந்து போட்டு உட்காந்துட்ருக்கேன். அதனால சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய ப்ளேஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்னவென்றால் பைக்கு ஷோரூம். ஸோ இந்த வீடியோ வந்து ஹவுஸ் பில்டிங் ஹவுஸ். ஸோ ஹவுஸை நம்ம ஓனாகவே வந்து பில்ட் பண்ண போகிறோம். மற்றும் எப்படி வந்து கேமை வந்து சேவ் பண்ணால் அந்த கேமை விட்டு நம்ம வெளியில் போனால் அந்த கேம் வந்து உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்படி அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான ஆடியோ டூலில் எப்படி பண்ணுறதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி அந்த இந்த நான் ஒரு இப்போ ஒரு பைக் ஷோ கேட்டோம்னா, நான் இப்போ வெளியில் போனோம்னா அழிஞ்சிருக்கேன். அதுவே நான் வந்து அது எப்படி வந்து அழியாமல் இருக்கோ என்ன பண்ணணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க இன்னும். இருந்தாலும் நானே சும்மா சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறையவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க யூரோப் சிமுலேட்டருக்கு. கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் 23 ஹவர்ஸில் 2 வியூஸ் போனது ஒரே ஒரு வீடியோ. அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். வழக்கமாக நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நேத்திக்கு வந்து நான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், அதாவது எப்படி வந்து வால்ஸ்னால் மூவ் பண்ணுறதுன்னு. இப்போ நானே அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் இப்படி நீ யாருமே சொல்லதுனாலும் நானே கண்டுபிடிச்சிட்டேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிங்க. என்ன ஃபுல்லாக தூக்கிடணும் மேலே. ஓகே, நவ் இட்ஸ் ஓகே. பயங்கரமாக காற்று சவுண்டு கேட்குது. இவ்வளோ காற்று இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. பார்ப்போம். ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அடி செம்மையாக இருக்குது காற்று. ஏன் இவ்வளோ காற்று அடிக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். நீ என்னடா இப்படின்னா சவுண்டு கேட்கு? பெரிய புயலே வரப்போதா? மாடர்ன் போட்டு மோடவுன் போட்டு ஆக்சுவலி நான் தப்பாக போட்டேன். அதனால் மோடவுன். இதோட ஈக்குவல் அளவு ப்ளஸ் அதோ இதே லைனில் இப்படியே போய் வச்சு ஃபினிஷ். இது ஆக்சுவலி நம்மளுடைய வீட்டோட கேட். வாடா இங்கிட்டு வாடா. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரைட் லைன். பின்னாடியே இப்படியே வந்தோம்னா தள்ளாடலா லூசு பயலே.
பயணி எவ்வளோ தான் நான் இறக்குவேன். வீடு இவ்வளோ பெருசாக பண்ணிட்டேன். நம்ம ரொம்பவே கடுப்பாக இருக்கிறது இது பண்ணணும்னா. ஸோ நேற்று வீடியோவில் மைக்கு போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலி மைக் கண்டிப்பாக போகாது. போனேன் என்னையே கேட்காதுங்க, ஏதாவதுக்குமே காரணம் இல்லை. நேற்றுக்கு ஆக்சுவலி மைக்கனா போல் நான் தான் தெரியாமல் மியூட் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். ஸோ அதனால தான் மைக் போயிட்டு நான் சொன்னேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்பப்போ தான் வரும். ஏன்னா என்ன அறியாமல் நானே நிறைய தடவை மியூட் பண்ணி வச்சுருவேன். ஓகே, த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் குட். ஓகே 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 ஓகே. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த கண்டென்ட் தான் நான் வந்து கேமிங்கில் என்ன கேம் சொன்னாலும் அதான் நான் வந்து போட போகிறேன். மற்றும் எனக்கு ஹாரர் கேம்ஸ்னால் ரொம்பவே பயம். அதனால் ப்ளீஸ் ஹாரர் கேம்ஸ்னால் சொல்லாதீங்க. நான் ஒரு நூபு தான், நானே ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஹாரர் கேம்ஸ்னால் எனக்கு பிடிக்காது மற்றும் பயமாகவே இருக்கும். இதுக்கு வந்து இந்த வீடு தானே, அதனால் நம்ம பண்ணலாம். வால் 3 போட்டுக்கோம். வால் 3 அந்த இங்கே பாருங்க இந்த மாதிரி வரும். கேட் காம்பவுண்டு தான் இந்த மாதிரி. வீடு தான் ஒழுங்காக தான் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே நிறைய செடி தான் வைப்போம். சரிங்களா, செடி தான் வைப்போம். ஆனால் அதுக்குள்ளே என் தங்கச்சிக்காரி ஒருத்தி வந்துட்டா. ஆனால் நம்மளால வைக்க முடியாது, இந்த வந்துட்டா. ஸோ ஃபோனை கேட்காத இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. ஸோ இதை யாரும் அவள் சேனலில் போய் சொல்லிடாதீங்க. மற்றும் மை சிஸ்டர்ஸ் சேனல் நான் ஒன்று கீழே நம்ம ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருப்பேன், சேனல் ஹோம் பேஜில். மட்டுமா என் தங்க சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆனால் அவள் ரெகுலரான வீடியோ போட மாட்டேன். ஏன்னா என் சேனல் தான் முக்கியம்னு வந்துட்டேன். ஸோ பாவம் அவன் சேனலும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாவே தான் வீடியோ போடுறான் மீன்ஸ் அவன் மேக்கப் தான் பண்ணுவான். மேக்கப் பைத்தியம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். என்ன நம்ம பாய்ஸ்க்கு தான் மேக்கப்பை பிடிக்காதுல்ல. எத்தனை பேர் தான் இந்த இதில் கேர்ள்ஸாக இருக்கீங்களோ தெரில. ஸோ இதில் யாருன்னா பாய்ஸ் அப்படின்னு மறக்காமல் கவனிக்கணும். உங்களுக்கு மேக்கப் பிடிக்குமோ பிடிக்காதுன்னு மறக்காமல் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ எல்லாருக்குமே மேக்கப் போடுறதுன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பிடிக்க தான் செய்யும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ அவ சேனலையும் போய் பாருங்கள். இல்லை நான் பேசுகிறதுனா மட்டும் அவள் கேட்டால் கண்டிப்பாக வந்துடுவா. இப்போ அத்தாடி சொல்லி வச்ச மாறுது என்னத்தா பண்ணுவேன். இதை பூமிக்குள்ளே அமுச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி ஒரு வீடு தானே. ஓகே, நம்மக்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோன் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வீட்டில் பேசுகிறதுனா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேட்டிருக்கோம் பேசுகிறாங்க. மற்றும் என்னாலும் நான் வீடியோ எடுத்து முடிச்சிருப்பேன், ஃபோனை கொடுப்பேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துட்டு என்னத்தை கைஸ் பண்ணேன் பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நான் திரும்ப வந்துட்டேன். மற்றும் என் தங்கச்சியும் வந்துட்டான். ஆனால் அவன் பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். நான் அமைதியாக இருக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிடுவோம். கொஞ்சம் என் தங்கச்சி வெளியே இருக்கிறேன். ஏனென்றால் அவள் ஏதாவது பேசிவிட்டால்தான் என் சொல்லி முடிந்து விடும். உனக்கு எதாவது பேசணுமா? பேச வேணாமா? பேச வேணான்னு சொல்லு. பேச வேணான்னு சொல்லு.
ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி பேச வேணான்னு. பேச வேண்டாம். இது சொல்கிறத விட்டுட்டு. ஓகே, நம்ம அழகாக கட்டிக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சி இதெல்லாம் பார்த்து நல்லாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் அதுக்கு அசர்ற ஆள் நம்ம கிடையாது. எப்படி அதுக்கு அசர்ற ஆள் நம்ம கிடையாது, நம்மோல் கிடையாதுடா. நான் என்னை பார்த்து ஒரு டம் பீஸுன்ட்டா என் காதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணாலும் மறக்காம வேணுங்க வித் ஃபேஸ் கேமோட நான் போடுறேன். இவ்வளோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கமெண்டாவது வந்தா. நேத்திக்கு தான் பைக் ஷோரூம், இன்னைக்கு ஹவுஸ் ஜாலி முடிஞ்ச ஹவுஸு. கருமை பிடிச்ச ஹவுஸ்ன்ற நீ அவள் சேனலில் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இருக்கிறது 3 சப்ஸ்கிரைபர்ஸ். யார் அது யாருன்னா சொல்ல முடியாது. அமைதியாக இரு. இது இட்ஸ் அ வீடியோவில் சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காது. யாருன்னு சொன்ன யாருன்னு சொல்லு. ஒன்றும் சேர்ந்தேன் என் ஃபோன்லேருந்து மற்றும் என் அப்பா அம்மா அவ்வளோ பேர் தான். ஜஸ்ட்டு 3 பேர். சும்மா ப்ராங்க் தான் பண்ணேன். அண்ட் இவ்வளோ தான். ப்ராங்க் பண்ணுற வீடியோ வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னையே ப்ராங்க் பண்ணுற வீடியோ வேணுமான்னு மறக்காம. அது வந்து அந்த மேடம் அவங்க சேனலில் போடுவாங்க. என்னையே ப்ராங்க் பண்ணுற வீடியோ. நான் அவளை ப்ராங்க் பண்ணுற வீடியோ வந்து நான் ஏன் சேனலில் போடுவேன். அதான் இப்போ சொல்லிட்டேன், நான் ப்ராங்க் ஆக மாட்டேன். ப்ராங்க் ஆக மாட்டியா? ஆனால் நான் இப்போ செய்ய மாட்டேன், வச்சு செய்வோம்ல. அண்ட் கொஞ்சம் நாய்ஸ் கேட்குது. ஏனென்றால் இங்கே பயங்கர காற்றடிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, காற்றடிக்கிறது. டப்புன்னு என்ன விழுந்துட்டு. அண்ட் எப்போ அண்ட் உங்களுக்கு அஸ்வத் எழில் சேனல்லேயும் இந்த மாதிரி கேமிங் வேணுமான்னு மறக்காம பண்ணுங்க. வேணுமா என்ன இல்லை. இப்போ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன்னா ஒரு நிமிஷம். ஸோ ஓகே guys, I'm back. மற்றும் இந்த அப்பமா இந்த வீட்டை எப்படி கட்டுறதுன்னு ஒரு பிளானோட இருக்கேன். அண்ட் கண்டெய்னர் வச்சு நிறைய பேர் வந்து ரூஃப் வந்து தயாரிச்சிருந்தாங்க. நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியுமா, நம்ம ட்ரை பண்ணலாம். ரூஃபுக்கு வந்து நல்லாவே ஹைட்டாக பண்ணணும். எல்லாமே ஒரே சைடு பண்ணணும். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் கரெக்டாக போயிடும். ஸோ நேற்றோட எங்களுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்றும் நான் பயங்கர லென்த்தாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமாக லென்த்தாக இருந்திருக்கும். ஆனால் ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆகிட்டு இதில் 1 minute 2 seconds வந்து எனக்கு தெரியாமல் கட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து நான் பார்த்துட்டேன். அழகாக வந்திருக்கு. யாருமே
கிடையாது. உங்கள்கிட்ட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அந்தளவு ப்ரோ கிடையாது 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 கிடைக்காது எப்பொழுதும். என் தங்கச்சி இருக்க போதும் போதுன்றா, எதுக்குன்னு தெரியல. அதனால் வச்சு செய்ய போகிறேன் ஒரு வீடியோவில். வீடியோ கட்டி முடிச்சது போதுன்றா, எனக்கு இப்போ ரொம்ப கருப்பாது. ஆனால் உங்களுக்காக இருந்துட்டு ஏன் என் காதில் ஒன்றா யாருமே கண்டுக்க மாட்டேன். என்ன என் தங்கச்சி பைத்தியக்கார முட்டாள வீடு கட்டுறது இப்போதான் எவ்வளோ கஷ்டம் தெரியுது. ஓகே, இதை வந்து கரெக்டாக கட்டிட்டேன். ஓகே, இவன் நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். இவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, என் ஃபிங்கர்ஸ் தான் வேலை. ஒரு நிமிஷம் வரேன். ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை வச்சுக்க போகிறேன். அண்ட் காருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணல. அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அண்ட் இந்த இதை எப்படி சேவ் பண்ணுறது எதுவுமே எனக்கு சொல்லியிருக்கேன். நான் வாய்ஸ் கரெக்டாக கேட்க நினைக்கிறேன். ஓகே, அதுக்காகவே நான் இந்த இதை எனக்கு கடுப்பாக இருக்கு இந்த வீடியோ கிட்ட. பட் வீடியோக்காக நம்ம கேமில் இதையும் சொன்னேன். ஓகே, கொஞ்சம் கீழே இருக்கு. வாடா இந்த இடத்துல தூக்கி வைக்கணும்.
ஐயோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் கடைசியில் ரொம்ப என்ன பேசிட்டு இருக்கோம் பிரச்சனை இல்லை ஓகே இது கரெக்டாக வந்துட்டு எஸ் கரெக்டாக வந்துட்டு எஸ் கரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணது தப்பாக பண்ணிட்டேன் இது கரெக்டாக வந்துட்டு அப்புறம் இதுதான் தப்பு பண்ணிக்கிட்டேன் ஓரமாக இருக்கட்டும் இதை இந்த சைடே கேட்டோம் இங்கேருந்து கேட்டு போடலாம் சினிமா இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ நான் கண்டிப்பாக 1 மணி நேரமே இருக்கும் 24 மினிட்ஸ் கிட்ட இருக்கும் 24 மினிட்ஸ் கூட இல்லை பிளாட்ஃபார்மை எப்படி எடிட் பண்ண ஆனால் அளவுனா முக்கியமே இல்லை ஹைட் தான் முக்கியம் வீடில் உள்ளே நல்லா வந்தால் மட்டும் போதும் வெளியில் நல்லா வர தேவை இல்லை ஓகேடா ஓகே பர்ஃபெக்ட் ஆனால் இது கொஞ்சம் சுற்றிட்டு இவ்வளோ வழி இது கொடுத்து நம்ம அதுதான் இவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்க மாற்றிக்கலாம் இப்போ தான் நம்ம மெயின் வீடியோ கெட்ட போகிறோம் இது வந்து காமன் ஸோ இதுக்குள்ளே வால் 1 போடுறோம் குட்டி ஸ்பேஸ் தான் ரொம்பவே குட்டி ஸ்பேஸ் தான் வீடுங்க ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான் ஏன்னா இடம் அவ்வளோதான் வாங்கியிருக்கோம் மீன்ஸ் குட்டியாக எடிதேன் இதை அழிச்சிட்டு கேட்டவும் மனசில் எனக்கு ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நேரமாக 20 நிமிஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனாலே இதை நான் ரொம்பவே குட்டியாக செய்ய போகிறேன் ஜஸ்ட்டு 4 சொல்கிறோம் 4 சவத்துக்குள்ளே வாழ்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே உண்மையாகவே 4 சவத்துக்குள்ளே தான் வாழ்வான் இந்த வீட்டுக்காரங்க டே வீட்டுக்கு போகிறது ஒரு சின்ன வழி வைக்கணும்ல ஓகே உண்மையாக 4 சோறு தான் ஓகே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஐஸ்கிரீம் வண்டி வருது இல்லை 1 எஸ் 2 தான் போட்டுறேண்ணா எப்படா இவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு ஓகே இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுக்கும் இவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல பட் பரவாயில்ல அது பின்வாசலை யூஸ் பண்ணுவோம் என்ன வருதோ அவன் அப்படி நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியலன்னு சொல்லிடலாம் அவன் ஓகே எப்படா முன்னாசல் ஏன்டா வீரை வாங்குறீங்க ஓகே முன்னாசல் அதோட பெருசாக பண்ணி வச்சு பின்னாசல் அதோட பெருசாக பண்ணி வச்சு இதுதான் தப்பு இதுதான் தவறான செயல் ஏன்
போயிடலாமா இல்லையா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போலடா. அட பாவிகளா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியல. எனக்கு கொஞ்சமாக இழுத்ததும் உண்டு. சரி வாடா கொஞ்சம் எஸ்டா வாடா. ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு நிமிஷம். முன் வாசல் சின்னதாக கேட்டு பின்னாசல் அதோட பெருசாக கேட்டியாச்சு. இப்போ கண்டெய்னர் வச்சு மேலே வைப்போம். கண்டெய்னர் 1. SI 1 கண்டெய்னர் தூக்கி எனக்கு வந்து மேலே வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கண்டெய்னரை டிஸ்சார்ஜ் செய்யணும். அது கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட பெருசாக கெட்டுனா வச்சிப்போம். முடிஞ்சு கண்டெய்னர். ஓகே, இப்போ எல்லாமே முடிந்து விட்டது. பட் இதுக்கப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது. அதான் வண்டியை அரேஞ்ச் பண்ணுறது. ஆனால் அந்த வண்டியை அரேஞ்ச் பண்ணுறது தான் நான் நேற்று மாதிரி காமிக்கவே மாட்டேன். ஸோ நானே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பாய். ஸோ சர்ப்ரைஸ். இங்கே பாருங்கள், இதான் வந்து நம்மளுடைய வீடு மற்றும் இதுதான் காம்பவுண்ட். இதெல்லாம் கெட்டுறதான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்கார்பியோ கிளாசிக்கு. இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலி ப்ளூ நம்மளுடைய சேனல் கலர் அண்ட் ஒயிட் நம்மளோட சேனல் கலர் தான். ஏன்னா அதுதான் ப்ளூ கலர் சட்டை ஒயிட் பேஸ்ட்டு இருக்கனால. அண்ட் இட் வாஸ் ஃபார்ச்சுனேட் இங்கே. அண்ட் என்ன மாடல்னு பார்த்தா, ஸோ இங்கே நம்ம ZX இருக்குது. நம்ம கம்பெனிலேருந்து நம்ம பைக் ஷோரூம்லேருந்து 2 தூக்கிட்டு வந்துட்டேன். ஒன்று ZX, இன்னொன்று ஹயபிஸா, 2மே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் ஆக்சுவலி நம்ம வீடு. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஜஸ்ட் வீடு, இவ்வளோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த கம்பியை வச்சு பண்ணிக்காமல் இப்போ கம்பியை போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல பார்த்துப்போம். ஓகே, இவ்வளோ தான் வீடு. அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தெரியாமல் இழுத்து வச்சிட்டேன். அண்ட் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. பட்டு ஓவராலாக ஒரு நல்ல வீடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மற்றும் இந்த 2 பைக்கை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போவோம். சரியா, காரில் ரவுண்டு போவேன்னா 2 பைக்கில் மட்டும் ஒரு ரவுண்டு போவோம். அந்த வீடியோ லென்த்தாக வந்துட்டாவே இல்லை. திருப்படா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான இது வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்ன முடிஞ்ச கெஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம அப்டேட்டில் வந்து வந்துச்சு அந்த சிப் கோட். எனக்கு முடிஞ்ச கெஸ் பண்ணி இங்கே 2 காரை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னு தெரியல, பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்றுன்னா காணோம். பைக்கை தட்டி விட்டேன். ஒழுங்கா நில்றா பைக்கு. பைக்கு இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருந்தேன் வீடியோவில். அதனால தான் பைக் கீழே கிடக்கும். பரவாயில்ல, எடுத்து சர்வீஸ் பண்ணிப்போம். சர்வீஸாக பண்ண முடியாது. அண்ட் ஹைவேஸ் ஓட்டும் பயங்கரமாக இருக்கும். ஜெட்டெக்ஸ்னாலும் பயங்கரமாக இருக்கும். அதுதான் பயங்கரமாக சூப்பர் பைக்ஸ்னால பயங்கரமாக பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்குள்ள பரவாயில்ல, இந்த வந்து கீழே போட்டதுனால வந்து கீழே இந்த வந்து இந்த மாதிரி கீழே போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய்.